தெலுங்குல நம்ம சமுத்திரக்கனி நடிப்புல வெளிவந்த ராமம் ராகவம் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். இந்த திரைப்படம் இப்ப தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. அண்ட் இந்த படம் கண்டிப்பா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏன் அப்படின்னா இந்த படமும் ஒரு பையனுக்கும் அப்பாவுக்கும் நடுவுல நடக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு தான் அந்த படத்தோட கதையை எடுத்திருக்கிறாங்க. இந்த கேட்டகரியில நிறைய படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. அதுல எல்லா படங்களையுமே எமோஷனலா நம்ம ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி தான் இந்த படமும் நல்லாவே கனெக்ட் ஆச்சு. அப்படி இந்த படத்துல நம்ம சமுத்திரக்கனி அதிகமா பாசம் தன் பையன் மேல பாசம் வச்சிருக்கக்கூடிய ஒரு அப்பாவா வராரு. அவரோட பையன் பிறந்தப்பமே அளவு கடந்த பாசத்தை வைக்கிறாரு. அந்த பையன் வளர வளர பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தருதலையா வளர்றான். சரி, பையன் வளர்ந்ததுக்கு அப்புறமாவது கொஞ்சம் சரியாயிருவான் அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலையை பார்ப்பான். பார்த்தாலும் வேலையுமே பார்க்காம அவரோட பையன் இருக்கிறான். இப்படி அவரோட பேரையும் கெடுக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்றான். அவன் அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கிறாரு. ஒரு ஹானஸ்டான ஆபீசர். அவரை பேர் கெடுக்கிற மாதிரியும் ஒரு சில சம்பவங்கள் பண்ண இப்படி அப்பாவுக்கும் பையனுக்கும் எந்த மாதிரியான மோதல் ஏற்படுது, இதுல அப்பாவோட அன்பை கடைசி பையன் புரிஞ்சுக்கிட்டானா அப்படிங்கறதான் படத்தோட மொத்த கதையுமே. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஸ்ட்ராங்கான ரைட்டிங்ல பார்த்தீங்கன்னா எழுதி கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்ட்ராங்கான ரைட்டிங்க்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தோட அந்த 2 ஹீரோஸுமே சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஒரு சைடில் அப்பாவா நடிச்சு அப்பா அந்த எந்த மாதிரியான பாசங்கள்லாம் வைப்பாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை சீன் பை சீன் பார்த்தீங்கன்னா நம்ம சமுத்திரக்கனி நம்ம ஆன் ஸ்க்ரீனில் டெலிவரி பண்ணியிருக்காரு. முக்கியமாக படத்தோட கிளைமேக்ஸில் சமுத்திரக்கனி சின்னதாக அந்த லாரி டிரைவர் கிட்ட பேசக்கூடிய அந்த வசனம் கூட ரொம்ப எஃபெக்டிவாக நம்மளை மனசை உடஞ்சி நம்மளே அறியாமல் நம்மளை அள வச்சிரும் அப்படின்னே சொல்லுவேன். தென் இதை தாண்டி பையனா நடிச்சிருக்க நம்ம தனராஜ். அவருமே நல்லா பண்ணியிருந்தாரு. அவரோட பர்ஃபார்மன்ஸு அவர் இந்த படத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்பேஸ்லாம் பார்க்கும்போது நமக்கே அவர் மேலே ஒரு சில இடங்கள்ல கோவம் வந்துடும். என்னடா இப்படிலாம் பண்ணுறாரு, அப்பாவே இப்படிலாம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான போர்ஷன்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற கதையில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருந்தாரு. அண்ட் மற்ற கேரக்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த படத்தில் ஹீரோயினுக்குலாம் பெருசாக இம்பார்ட்டன்ட் கிடையாது, சின்னதாக வந்துட்டு போவாங்க. மற்றபடி அப்பாவுக்கும் பையனுக்கும் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனே படம் ஃபுல்லாகவே காமிச்சிருப்பாங்க. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் அம்மா கேரக்டர் இப்படி சொல்லி சின்ன சின்ன கேரக்டர் வராங்க. அவங்களுமே பர்ஃபார்மன்ஸ்ல நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்துல காமெடி இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சில இடங்கள்ல ட்ரை பண்ணிருக்காங்க. அதுவுமே ஒரு மைல்டான காமெடி தான். ஆக ஓகோன்னு சிரிக்கிற மாதிரியான காமெடி இல்லை. ஆனால் எமோஷனலி டச் ஆகக்கூடிய நல்ல படம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு டேட் லவர், உங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. ஒரு நல்ல ஒரு படம் அப்படின்னு கண்டிப்பா நீங்க சொல்லுவீங்க. மற்றபடி டெக்னிக்கலி சவுண்டான படம், தமிழ் டப்பிங்குமே அருமையா பண்ணி கொடுத்துருக்கனால கண்டிப்பா பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்ச் சஜஸ்ட் பண்ணேன். கண்டிப்பா உங்களோட ரேட்டிங் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.